ஆந்திர மாநிலம் கடப்பாவில் 2 ஏடிஎம் இயந்திரங்களை கட்டிங் இயந்திரங்கள் மூலம் அறுத்து அதிலிருந்து 1 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருக்கின்றன. 3வது ஏடிஎம் மையத்தில் சைரன் ஒலித்ததால் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் திவாகர் நகரில் ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையம் ஒன்று உள்ளது. சனிக்கிழமையன்று இரவில் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த கொள்ளையர்கள் கட்டிங் இயந்திரம் மூலமாக துண்டாக வெட்டி அதிலிருந்து 62 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்டாவில் உள்ள மற்றொரு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்த கொள்ளையர்கள் அதிலிருந்து 38 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதே பகுதியில் இருந்த மற்றொரு ஏடிஎம்மை உடைக்க முற்பட்ட போது ஏடிஎம் மையத்தில் இருந்த சைரன் ஒலித்ததால் கொள்ளை முயற்சியை விட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இன்று காலையில் வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க வரும் வரை கொள்ளை நடைபெற்ற விவரம் யாருக்கும் தெரியவில்லை. அதிநவீன கட்டிங் இயந்திரங்களை வாகனங்களில் கொண்டு வந்து சரியாக திட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றி உள்ளனர். ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளை முயற்சி நடந்தால் வங்கி அதிகாரிகளுக்கு அலர்ட் செல்லக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்கள் உள்ளன. ஆனால் இரு ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடித்து செல்லும் வரை வங்கி அதிகாரிகளுக்கு எந்த அலர்ட் மெசேஜும் செல்லவில்லை. வங்கி அதிகாரிகள் யாரும் கொள்ளையர்களுக்கு உதவி செய்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. SBI வங்கியின் இரு ஏடிஎம் மையங்களிலும் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதை அறிந்தே கொள்ளையடித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏடிஎம் இயந்திரங்கள் வெல்டிங் மற்றும் கட்டிங் இயந்திரங்கள் மூலமாக எளிதில் சேதமடையாத உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். இவ்வளவு கடினமான உலோகத்தை மிக நேர்த்தியாக அறுக்கக்கூடிய அளவிற்கு கொள்ளையர்கள் கட்டிங் இயந்திரம் வைத்திருப்பது போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அடுத்த ஏடிஎம்மில் கொள்ளை நடப்பதற்கு முன்பாக கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் ஆந்திர போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.